முதல்ல எந்திரங்கள் செய்முறை அப்படின்றது தீட்சை முறை தான். இப்போ நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் எபிசோடில் பேசும்போது சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எல்லாருமே காவி வேட்டி கட்டுறாங்க, எல்லாருமே பச்சை கலர் வேஷ்டி கட்டுறாங்க, நீல கலர் வேஷ்டி கட்டுறாங்க. ஆனால் நான் எனக்கு தெரிந்த என்னுடைய குருமார்கள், அதாவது 147 வயசில் இருக்கக்கூடிய நமினந்தி அடிகளார்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகானை நான் போய் சந்தித்தேன். 147 வயசில் இருக்கக்கூடிய நமினந்தி அடிகளாருங்கக்கூடிய ஒரு மகானை சந்தித்தேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்நாள் முழுக்க அது இப்போ அழியவே அழியாத ஒரு முக்கியமான வார்த்தை. என்னன்னா, காவி தீட்சைன்னு சொல்லி ஒரு தீட்சையே இருக்கு. எங்களை போன்றவர்கள் எங்களுடைய குருமார்களுக்கு நாங்கள் சேவை செய்து அவங்கள்ட்ட தீட்சையாக வாங்குவோம். அவங்க கட்டி இருந்த காவியை அதற்கு பிறகு நாங்கள் பல வருடங்கள் சந்நியாச கோலத்தில் இருந்து எங்களுக்கு யாரெல்லாம் சீடர்களாக இருந்து சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு உண்டான ராசி நேரம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நாளில் காவி தீட்சைன்னு சொல்லி ஒரு சடங்கு வச்சு, எப்படி பூநூல் போடுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சடங்கு வைக்கிறோம் இல்லையா, அதை மாதிரி தான் காவி தீட்சை என்பதும் ஒரு தீட்சை. அதை காவியெல்லாம் கட்டி நிறைய இறைவனுக்கு சேவை செய்து அதை மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள், பெரியவர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், ஞானிகள் நம்முடைய சூழ்நிலைக்கும் அல்லது தகுதிக்கும் தகுந்தார்மல நமக்கு யார் அமைகிறாங்களோ ஒரு வழிகாட்டி, அவர்களிடம் இருந்து அதை தீட்சையாக வாங்கி அவர்கள் உத்தரவு கொடுத்ததற்கு பிறகுதான் நம்ம வேஷ்டியை கட்டணும். அதாவது காவி வேட்டி, ஆன்மீக அந்த சிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய எந்த நிறத்திலான உடைய போகிறதா இருந்தாலும் அதற்கு காவி தீட்சைன்னு பேர். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி யாருமே பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.